கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் மறுபடியுமாக நம்முடைய வேதாகம எபிரேய மொழி வகுப்புக்கு வரவேற்கிறேன். இதுவரைக்கும் நாம் 8 எழுத்துக்களை பார்த்துருக்குறோம். ஆலஃப், பெத், கிமல், டாலத், ஹே, வாவ், ஜாயின், கடைசி எழுத்தான டவ் நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கும் ஒரு எழுத்தை நாம் பார்க்க போகிறோம். அது என்னன்னா ஹெய்த் என்கிறதான ஒரு எழுத்து. ஹெய்த் அப்படின்ற 8வது எழுத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த எழுத்து, அதனுடைய வடிவம், தற்கால எழுத்து கட்டவ் அஷூரித் அல்லது கட்டவ் பாபிலோனியா என்கிறதான எழுத்தினுடைய வடிவத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இது ஒரு முழு எழுத்து, கட்டத்திற்குள்ள முழுமையாக எழுதப்பட வேண்டிய ஒரு எழுத்தாக இருக்கிறது. அதே போல் இதனுடைய மதிப்பு 8 என்பது ஒரு முக்கியமான எண் வேதாகமத்தில். அதே போல் பழங்கால எழுத்து கட்டவ் இவ்ரித் என்கிறதான மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் எழுதப்பட்ட அந்த எழுத்துக்களில் இந்த எழுத்து இவ்விதமாக இருக்கிறது. அப்படின்னா ஒரு ஏணியை போல இருக்கு, ஏணி மாதிரி இருக்கு. அதே போல சித்திர எழுத்து கட்டவ் மிக்ராயத்தில் ஃபென்ஸ், ஒரு வேலியை போல இருக்கிறது. ஃபென்ஸ் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். ஏணியை ஹரிசாண்டலாக வச்சுட்டா என்னவா இருக்கு, ஃபென்ஸ் ஆயிடுது. நிற்க வச்சா அது ஏணியாக மாறுது. அவ்வளோதான், சரியா? புரிஞ்சுக்கிறதுக்காக கட்டவ் விவரத்தில் எப்படி இருக்குது, கட்டவ் மிக்ராயத்தில் எப்படி இருக்குன்னு அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் இதனுடைய அடையாளம் என்னென்னா ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏணி, வேலி, லேடர், ஃபென்ஸ். உட்கருத்து என்று சொல்லும் பொழுது புதிய ஆரம்பம், நியூ பிகினிங். அதே போல் ரட்சிப்பு, சால்வேஷன். பல விஷயங்கள் இருக்கிறது. ஏற்கனவே நொட்டாரிக்கன் என்கிறதான அந்த பேஜில் நிறைய மீனிங் இருக்கும். நாம் ஒரு 2 விஷயத்தை மாத்திரம் இங்கே பார்க்குறோம், முக்கியமான விஷயத்தை மாத்திரம் பார்க்குறோம். உங்கள் புக்கில் இருக்கும் இல்லையா, நொட்டாரிக்கன்னு ஒவ்வொரு எழுத்துக்கும் பக்கத்தில் இருக்கும். அதை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஃப்யூச்சர் கிளாஸில் அதை குறித்து தான் நிறைய விஷயங்களை சொல்லித் தருவதற்கு நான் திட்டம் பண்ணியிருக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. ஓகே, அப்போது இதனுடைய உட்கருத்து என்னென்னா நியூ பிகினிங், சால்வேஷன், புதிய ஆரம்பம், ரட்சிப்பு. இதுதான் இந்த எழுத்தினுடைய முக்கியமான காரியங்கள். 3 வடிவத்தில் இந்த எழுத்துக்கள் இருக்கின்றன. ஒரு முழு எழுத்து, இதனுடைய மதிப்பு 8. அதே போல் அடையாளம் என்று சொல்லும் பொழுது ஏணி, வேலி, லேடர், ஃபென்ஸ். உட்கருத்து, இன்சைட் என்னென்னா புதிய ஆரம்பம், ரட்சிப்பு, நியூ பிகினிங், சால்வேஷன். அதே போல் இதனுடைய உச்சரிப்பு ஐபிஏ சார்ட்டில் பார்க்கும் பொழுது, ஏற்கனவே உச்சரிப்பு சொல்லி கொடுத்துட்டேன், போன முறை நான் சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு அத்தன்டிக்காக அஃபீஷியலாக பார்க்குறோம். இதனுடைய உச்சரிப்பு என்னென்னா வாய்ஸ்லெஸ் பெரிஞ்சியல் ஃப்ரிகேட்டிவ் அப்படின்னு இருக்கு. வாய்ஸ்லெஸ் பெரிஞ்சியல் ஃப்ரிகேட்டிவ் புக்லேயும் இருக்கும். அதனுடைய ஐபிஏ சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஹெச் போட்டு மேலே ஒரு கிராஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் இதனுடைய ஐபிஎஸ் சிம்பிள். வாய்ஸ்லெஸ் பெரிஞ்சியல் ஃப்ரிகேட்டிவ் அப்படின்னும் போது, வாய்ஸ்லெஸ் அப்படின்னா குரல் வலை இதற்கு பயன்படாது, அதாவது வோக்கல் கார்டு இதற்கு பயன்படாது, அந்த குரல் நரம்பு இதற்கு பயன்படாது. பரிஞ்சியல் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த தலையில் பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கு, எல்லோ கலரில் ஆரோ மார்க் பாருங்கள். எந்த பகுதின்னு பார்த்துக்கொள்ளுங்க. அப்படின்னா காரி துப்பும்போது எங்கேருந்து காருறீங்களோ அந்த இடம் அப்படின்றோம் இல்லையா, அதுதான் காருகிற இடம். அந்த இடம் தான் அந்த பெருஞ்சியல் அப்படின்ற பகுதி. பெருஞ்சியல் காரி துப்புற அந்த கார்ற இடம் அப்படின்ற இடம். அப்போது அதற்கு வோக்கல் கார்டு தேவையில்லை, அதற்கு குரல் அந்த நரம்பு தேவையில்லை. அப்படின்னும் பொழுது அதோட சத்தமே தான், குரல் வலை தேவையில்லை. ஆ, ஓ, ஈ, ஊ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரல் வலை, அந்த குரல் நரம்பு, வோக்கல் கார்டு பயன்படுவதில்லை. நல்லா கவனமாக கேட்டுக்கொள்ளணும். அப்போது இது வாய்ஸ்லெஸ் பெரிஞ்சியல் ஃப்ரிகேட்டிவ். ஃப்ரிகேட்டிவ்னு என்னது, அது ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கணும். சொல்லி பாருங்க பார்க்கலாம். அப்படியே எனக்கு கேட்காட்டான்னு பரவாயில்ல, உங்களுக்கு கேட்டால் போதும். பெரிஞ்சியல் ஃப்ரிகேட்டிவ், வாய்ஸ்லெஸ் பெரிஞ்சியல் ஃப்ரிகேட்டிவ். நான் உங்களுக்காக தமிழில் எழுதியிருக்கேன். ஹா போட்டு ஒரு புள்ளி, அப்புறம் 3 ரா போட்டு புள்ளி. அப்போ அப்படி இருக்கு. இங்கிலீஷில் ஒரு H 3 R. அப்படி சொல்லி பாருங்க. குரட்டை விடும்போது வரும் இல்லையா சிலருக்கு, அப்படின்னு தட்டுவீங்களே, அதுதான். அதற்கு குரல் வலை தேவையில்லை, குரல் நரம்பு தேவையில்லை. அதுதான் இதனுடைய ஒரிஜினல் ப்ரொனன்சியேஷன். வாய்ஸ்லெஸ் பெரிஞ்சியல் ஃப்ரிகேட்டிவ். சத்தம் இல்லாத உள்நாக்கிலிருந்து உராய்வோடு எழுப்பக்கூடிய ஒரு சத்தம். வாய்ஸ்லெஸ் பெரிஞ்சியல் ஃப்ரிகேட்டிவ். சரி, இதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். புரிஞ்சிச்சா? புரிஞ்சவங்களாம் அப்படியே கரங்களை வைத்து காமிங்க பார்க்கலாம். புரிஞ்சிச்சு இல்லையா? ஓகே, சரி.
இப்போ இந்த சார்ட்ல நீங்க எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? 16வது எழுத்து கீழே மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டா எழுதியிருக்கீங்களா? ஏற்கனவே எழுதியிருப்பீங்க போன கிளாஸ்ல. மறுபடியும் அந்த 11வது எழுத்துக்கு கீழே கரெக்டா இருக்கான்னு பார்த்து கொள்ளுங்க. சரியா? இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை எழுதி வைத்து மனப்பாடம் பண்ணிடணும். அப்புறம் பார்த்து படிக்கும்பொழுது தப்பாக படிச்சிடும். ஆனால் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்குள்ளே இருந்து அது வரும். சரியா? ஓகே, இந்த சார்ட்டில் நீங்கள் எழுதிக்கொள்ளுங்க. அடுத்தது ஒரு ப்ராக்டிஸ். ஏன்னா இந்த எழுத்தை பொறுத்தளவிற்கு ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா வராது. கண்டிப்பாக இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம்? ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். வீடியோவில் வந்தவங்களெல்லாம் நான் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவில் வந்துடுங்க. வீடியோவில் வரலைன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். ஏன்னா சொல்ல நான் போகிறதில்ல. ஏன்னா எனக்கு யாருன்னு தெரியாது. வீடியோவில் வரவங்க மாத்திரம் தான் என்னோடய ஸ்க்ரீனில் தெரிவிங்க, மற்றவங்களாம் தெரிய மாட்டீங்க. அப்படி நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். 82 பேர் இது வரைக்கும் நம்ம கிளாஸ்க்குள்ளே இருக்கிறீங்க. வீடியோவில் வந்தவங்கள நான் சொல்ல வைக்க போகிறேன். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பாருங்கள். முதல்ல என்ன இருக்குது? 8 இருக்குது மொத்தம். அப்படி இருக்குது. அப்புறம் ப்ளஸ் ஆ, அப்புறம் ப்ளஸ் இ, ப்ளஸ் உ, ப்ளஸ் ஆ, ப்ளஸ் ஏ, ப்ளஸ் ஓ, ப்ளஸ் ஏ இருக்குது. சரியா? ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசியில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போது என்ன இருக்குன்றதை மாத்திரம், சிவி பேட்டர்ன் மாத்திரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். முதல்ல வெறும் சி மாத்திரம் இருக்குது. அப்போது அடுத்தது ஒரு சிவி இருக்குது, ப்ளஸ் ஆ. அப்புறம் ஒரு சிவி இருக்குது, ப்ளஸ் இ. அடுத்தது ஒரு சிவி, ப்ளஸ் உ. அடுத்த ஒரு சிவி, ப்ளஸ் ஆ. அடுத்தது ஒரு சிவி, ப்ளஸ் ஏ. அடுத்த சிவி, ப்ளஸ் ஓ. கடைசி ப்ளஸ் ஏ. கூட்டி எழுதிக்கணும். எழுதிட்டு ஒவ்வொருத்தராக வாசிக்க போகிறீங்க. உங்கள் மைக்கை நான் ஆன் பண்ண போகிறேன். இந்த எழுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹீப்ரு பேசுகிறோம் அப்படின்றதற்கான அடையாள எழுத்து என்னென்னா இந்த எழுத்து தான். நான் ஹீப்ரு பேசுகிறேன் அப்படின்னா இந்த எழுத்தை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ அதை வைத்து தான் நீங்கள் ஹீப்ரு பேசுகிறீங்களா இல்லை வேறு ஏதாச்சும் பேசுகிறீங்களா அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு மொழிக்கு ஒரு சிறப்பு இயல்பு இருக்கு இல்லையா? தமிழில் அந்த லா, லா, ழா, அந்த ழகரம், நகரம், லகரம் எல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது போல் எபிரேய மொழியில் இந்த எழுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் மொழியோட சிறப்பே அதுதான். சரிங்களா? கசட, தபர, ஞஞன, நமன, யரல, வழல. தமிழில் எப்படி அந்த எழுத்துக்கள் முக்கியமானதோ அதே போல் எபிரேய மொழியில் இந்த எழுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த அப்படின்ற எழுத்து எபிரேய மொழியினுடைய ஒரு மார்க்கு, ஒரு லேண்ட்மார்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அது போல் ஒரு மார்க்கு. இதை சரியாக சொல்லலைன்னா ஹீப்ருவை சரியாக வாசிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். சரியா? இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்ம சரியாக வாசிக்க முடியும். ஓகே, எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா? எல்லாம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? அப்படியே பார்த்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 8 தான் இருக்குது இல்லையா? இந்த 8 நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வாசிக்க போகிறீங்க. அப்படியே சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. அவங்க நினச்சாலும் காயப்பட்டாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் நமக்காக கற்றுக்கொள்கிறோம், நம்முடைய ஆண்டவருக்காக கற்றுக்கொள்கிறோம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கற்றுக்கொள்கிறோம். அதனால் வெட்கப்படாமல், கவலைப்படாமல், யோசிக்காமல் நீங்கள் சொல்லி பழகணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 8 எழுத்து தான். சரியா? ஓகே, அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. கலர் மார்க்கிங் போட்டிருக்கேன், அதனால கவலைப்பட வேண்டாம். சிகப்பில் இருக்குது, அப்புறம் கருப்பு ப்ளூ, கருப்பு ப்ளூ இருக்குது. அதனால் கவலைப்படாமல் என்ன பண்ணலாம், அப்படியே பார்த்து வாசிக்கலாம். ஸ்க்ரீனை வேணால் நீங்கள் பெருசு பண்ணிக்கொள்ளுங்க, ஜூம் பண்ணிக்கொள்ளலாம். சரி, நான் உங்களுக்காக வாசி காமிக்கிறேன். இப்போ வாசித்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். கவனிங்க. முதல்ல என் வாயை பாருங்க. அவ்வளோதான். அடுத்தது ஹ, 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 ஹ. அடுத்தது ஹி, 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 ஹி. அடுத்தது ஹு, 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 ஹு. அடுத்தது ஹா, 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 ஹா. அடுத்தது ஹெய், 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 ஹெய். அடுத்தது ஹோ, 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 ஹோ. அடுத்தது ஹே, 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 ஹே. ஓகே, மறுபடியும் ஹ, ஹி,
ஹு, ஹா, ஹை, ஹோ, ஹே. மறுபடியும் ஹ, ஹி, ஹு, ஹா, ஹை, ஹோ, ஹே. கேட்டுச்சா? கிளியராக கேட்டுச்சா? எத்தனை பேர் ஹெட்ஃபோன் போட்டிருந்தீங்களோ தெரியல. ஹெட்ஃபோன் போட்டிருந்தீங்கன்னா கரெக்டாக கேட்டிருக்கோம். இல்லைனா வீடியோ வரும்போது மறுபடியும் கேட்டுக்கொள்ளுங்க. இதை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம சொல்லி தான் ஆகணும். இல்லைனா ஈப்ரு பேசுகிற மாதிரி இருக்காது, நம்ம மற்ற மொழி பேசுகிற மாதிரி இருக்கும். எப்படி ஹிந்திக்காரங்க தமிழ் பேசுகிற மாதிரி, இல்லை தமிழ்காரங்க ஹிந்தி பேசுகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்தால் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி என்ன பண்ணுங்கள், இந்த எழுத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே போல் காஃப் ஏற்கனவே போன முறை சொல்லி கொடுத்துருந்தேன், கொஞ்சம் அதில் வரணும் காஃபுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இது நல்லா அப்படின்னு சத்தம் வரணும். உங்களுக்காக ரொம்ப நீட்டமாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்லும்போது அந்த சகப்பு கடலில் இருக்குது அவ்வளோதான். அடுத்தது ஹா. சொல்லும்போது உயிரெழுத்து இல்லாதனால வெறும் கார சவுண்டு மாத்திரம்தான். ரெண்டாவது கீழே பட்டா இருக்கனால ஹா. மூணாவது ஹிரக் இருக்கிறனால ஹி. நாலாவது கிபூட்ஸ் இருக்கிறனால ஹூ. அஞ்சாவது காமட்ஸ் இருக்கிறனால ஹா. ஆறாவது செரே இருக்கிறனால ஹை. அதே போல ஏழாவது ஹோலம் இருக்கிறனால ஹோ. அடுத்தது செகோல் இருக்கிறனால ஹே ஹே ஹே. அவ்வளோதான். சரியா? ஓகே. இது மாத்திரம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்கள் டாய்லெட்டில் பல்லு விளக்கும் போது, சரியா? பல்லு விளக்குற டைமில் கண்டிப்பாக இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட் டைமு. யார்கிட்டையும் நம்ம என்ன பண்ண வேண்டாம், பதில் சொல்ல வேண்டாம். ஓ காரிட்டு இருக்கிறாங்கன்னு விட்டுருவாங்க. அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஹீப்ரூக்கு இது முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னு சொன்ன இல்லையா? ஹீப்ரு பேசுகிறோம்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த 8ஐயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எத்தனை பேர் இப்போ சந்தோஷமாக இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே, எல்லாம் முடியும் தானே? சூப்பர், உங்களால் முடியும். முடியாதெல்லாம் இல்லவே இல்லை. அதெல்லாம் அழகாக நம்ம பண்ணிடலாம். ஓகே, சரி. இப்போது நம்ம இந்த ஹைத் அப்படின்ற எழுத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். இந்த எழுத்து பேர் ஹைத். இதோடைய உச்சரிப்பு வரிசை எண் 8, கிமெட்ரியா வேல்யூவும் 8 தான். அடையாளம் வேலி, ஏணி, ஃபென்ஸ், லேடர். உட்கருத்து புதிய ஆரம்பம், புதிய வாழ்க்கை, ரட்சிப்பு, நியூ பிகினிங், நியூ லைஃப், சால்வேஷன். இது ஒரு முழு எழுத்து. ஒரு கட்டத்துக்குள்ளே அந்த 4 இருக்கிற அந்த 4 கட்டங்கள் இருக்கிற கட்டத்துக்குள்ளே எழுதும் பொழுது நாம் முழுமையாக இதை என்ன பண்ணணும்னா எழுதணும். சரியா? ஓகே. ஸோ ஒரு கட்டத்துக்குள்ளே நம்ம இதை எழுதும் பொழுது 4 கட்டம் இருக்கும். ஃபுல்லாக அது கவர் பண்ணணும். அப்படி கவர் பண்ணுனா ஃபுல் லெட்டர் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே ஆஃப் லெட்டர் சொல்லி கொடுத்துருக்கேன். எதாவது கிம்மலு, வாவு, ஜாயின்னு, இது 3மே என்னங்க ஆஃப் லெட்டர். அப்புறம் இன்னும் வருங்காலங்களில் குவார்ட்டர் லெட்டர் சொல்லி தரப்போகிறேன். யோடுன்ற எழுத்து இருக்குது, அது கால் எழுத்து. அப்புறம் ஓவர் சைஸ் லெட்டர்லாம் இருக்குது. இது ஃபுல் லெட்டர். ஆஃப் லெட்டர், ஃபுல் லெட்டர், குவார்ட்டர் லெட்டர், ஓவர் சைஸ்டு லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் இன்றைக்கி ஒரு ஃபுல் லெட்டர் பார்த்துருக்குறோம். இது வரைக்கும் நாம் 3 ஆஃப் லெட்டர் பார்த்துருக்கோம். கிமல், வாவ், ஜாயின். இது ஒரு முழு எழுத்து. 4 கட்டங்கள் இருக்கிற இந்த பாக்ஸ்க்குள்ளே ஃபுல்லாக நாம் எழுதணும். கவனமாக முழுமையாக எழுதணும். இது ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, உங்ககிட்ட ஒர்க் புக் இருக்கு. அந்த ஒர்க் புக்கில் எழுதும் பொழுது பென்சிலை எழுதி அதை ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது கரெக்டாக அந்த சைஸை மெயின்டைன் பண்ணினீங்கன்னா அழகாக உங்கள் கையெழுத்து வரும். அதனால் நான் சொல்கிறேன், முழுமையாக இந்த எழுத்தை புரிந்து கொண்டு இது ஒரு முழு எழுத்து அப்படின்றத மனதில் வைத்து கொண்டால் அழகாக அந்த சைஸில் எழுதி நம்ம பழகலாம். சரி, ஓகே, உள்ளே போயிடலாம். இந்த எழுத்து நம்ம பார்க்கும் பொழுது 3 விதத்தில் இருக்குது. எனக்கு இருக்கிற கட்ட வஷூரித் அல்லது மாடர்ன் ஹீப்ரு அல்லது கட்ட பாபிலோனியாவில் இந்த எழுத்து ஒரு ஸ்கொயர் ஹீப்ருவாக இருக்குது, பெருசாக இருக்குது. ஏற்கனவே டவ் பார்த்தோம், இப்படி தான் இருக்குது. ஹே பார்த்தோம், இதே போல் தான் இருக்குது. ஹேத்தும் பார்க்குறோம், இப்படி தான் இருக்குது. டவ் இப்படி தான் இருந்துச்சு, கொஞ்சம் கீழே சுழிச்சு விட்ருந்தாங்க. ஹே பார்த்தோம், மேலே கொஞ்சம் கேப் இருந்துச்சு. 3 லெட்டரும் சிமிலராக இருக்குது. ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. டவ்வு, ஹே, ஹெத் 3மே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சுழிச்சு விட்டது, மேலே இருக்க கேப், இதெல்லாம் பார்த்து நீங்கள் அழகாக ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஓகே. ஆனால் கட்ட விவரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏணி போல் இருக்குது.
அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபென்ஸு போல் இருக்குது, அதாவது ஒரு ஒரு வேலியை போல் இருக்குது. மனதில் வைத்துக்கொள்ளுங்க. இது ஏணி, அதே போல் ஃபென்ஸு. இந்த 2 விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இப்போது இங்கே ஒரு செயின் பார்க்குறீங்க. அந்த செயினில் இந்த எபிரேய எழுத்தான ஹெத்தும் அதற்கு பக்கத்தில் யோடுன்ற எழுத்தும் இருக்குது. ஒரு ஜூவிஷ் கம்யூனிட்டி அப்படின்னு சொன்னால் அவங்க கழுத்தில் இந்த செயின் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். எல்லா யூதர்களுமே இந்த செயினை போட்டிருப்பாங்க. 2 எழுத்து இருக்கும், ஹேத்தும் யோடும். அவங்கள அடையாளப்படுத்துவதற்கான ஒரு விஷயமா இது இருக்கும். நாம் எப்படி சிலுவையை அடையாளப்படுத்துகிறோமோ அதே போல் அவங்க இந்த 2 லெட்டரை அடையாளப்படுத்துவாங்க. முக்கியமான 2 எழுத்து. அதை உங்களுக்காக ஸ்க்ரீனில் போடுறேன். ஹேத்தும் யோடும். ஹேத்து கீழே பட்டா இருக்கு, ஹா, இங்கே யோடு இருக்கு, இ, ஹாய் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஹாய் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அலைவ், ஜீவனோடு அப்படின்னு அர்த்தம். அலைவ். ஹாய் அப்படின்னா ஜீவனோடு. உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு டாப்பில் இருக்கு பாருங்க, ஹேத்து யோடு டவ், 3 எழுத்து. சரியா? அந்த 3 எழுத்துல மொதல் 2 எழுத்து ஹேத்தோ யோடோ. ஹாய், லைவ், ஜீவனோடு அப்படின்ற ஒரு அர்த்தத்தை உடைய ஒரு வார்த்தையாக இருக்கும். யூதர்கள் இதை ஏன் அணிந்து கொள்வதற்கு காரணம் என்ன? அவங்க உயிரோடு இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் யாருன்னா அவங்க தேவனாகிய கர்த்தர். இந்த உலகத்தில் அவங்க உயிரோடு இருக்கக்கூடாது என்பதற்கு நடந்த சதித்திட்டங்கள் நீங்கள் யாவரும் அறிந்ததே, எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஜெர்மனில் ஒரு 60 லட்சம் யூதர்களை கொன்னாங்க. அதே போல் ரஷ்யாவில் பல லட்சம் யூதர்களை கொன்னாங்க. உலகம் எங்கும் கொன்னாங்க. இன்னைக்கும் உயிரோடு இருக்காங்க. அலைவ், தே ஆர் அலைவ், ஜீவனோடு இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா அவங்க தெய்வம், நம்ம தெய்வம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான் அதற்கு காரணம். அதை குறித்து சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 எழுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவருடைய நாமங்களில் ஒரு நாமத்தை உங்களுக்காக நான் இங்கே போட்டிருக்கேன். மொதல் வார்த்தை என்னன்னு தெரியுமா? டைப் பண்ணி போடுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏற்கனவே தெரியும். அந்த வார்த்தையை நம்ம பார்த்துருக்குறோம். டப்புன்னு டைப் பண்ணி போட்டுருங்க. இந்த 2 வார்த்தையும் டைப் பண்ணி போடுங்க பார்க்கலாம், அப்புறம் சொல்ல வைக்கிறேன். சரியா? 2 வார்த்தை இருக்குது. 2 வார்த்தையும் நீங்கள் டைப் பண்ணி போடுங்க பார்க்கலாம். சிலர் இப்போ தான் புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்துட்டுருக்குறீங்க. அப்படியா? இல்லை தானே? ஆலஃப் கீழே அட் ஆஃப் சைகோல், அப்புறம் லேமடுக்கு மேலே ஹோலம், ஹே கீழே ஹிரகு, அப்புறம் யோடு மெம்மு. அதான் போட்டுட்டிங்களா? அப்புறம் என்ன? ஓகே, சூப்பர். அதான் அடிச்சு தள்ளுறீங்களே. அப்போ எலோஹிம் ஹாய் அப்படின்னு அழகாக போட்டுட்டீங்க. எலோஹிம் ஹாய், எலோஹிம் ஹாய். ஏசாயா 37:17, 2 ராஜாக்கள் 14:4. இந்த 2 வசனத்தில் நாம் பார்க்குறோம் எலோஹிம் ஹாய். ஐசாயா 37:17, 2 Kings 14:4. இந்த 2 வசனத்தில் நம்ம வாசிக்கலாம் எலோஹிம் ஹாய் அப்படின்ற ஒரு நாமத்தை நம்ம பார்க்கலாம். அதற்கு என்ன அர்த்தம்னா ஜீவனுள்ள தேவன், த லிவிங் காட். அப்படின்னா நம்முடைய தெய்வம் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர், அவர் என்றென்றும் வாழ்கிறவர், அவர் அல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அவர் தான் ஆதி, அவர் தான் அந்தம். அவருக்கு முன்னால் யாருமே இல்லை, அவருக்கு பின்னால் யாருமே இல்லை. இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி காட், லிவிங் காட், ஜீவன் உள்ள தேவன். நீங்கள் நினைக்கிற மாதிரி உயிரோடு இருக்கிற தெய்வம்னா அவர் இப்போ உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது அல்ல. அது அதில் ஒன் ஆஃப் த ரீசன் தான். அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். எத்தனை பேருக்கும் புரிஞ்சிச்சு? அவர் என்றென்றைக்கும். ஏன்னா அவர் டைம் ஃப்ரேமுக்கு அப்பாற்பட்டவர், காலச்சக்கரத்திற்கு அப்பாற்பட்டவர். நாம தான் காலச்சக்கரத்துக்கு உட்பட்டவர்கள். நமக்கு பிறப்பும் இறப்பும் உண்டு. ஏன்னா வி ஆர் பவுண்ட் டு டைம் ஃப்ரேம். நாம் காலச்சக்கரத்திற்குள்ளே இருக்கிறோம். காலச்சக்கரத்துக்கு வெளியே இருக்கிற தேவனுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. அவர் காலச்சக்கரத்திற்கு அப்பாற்பட்டவர். அதனால தான் அவருடைய பேர் என்னன்னா ஏலோஹிம் ஹாய், ஜீவன் உள்ள தேவன், த லிவிங் காட். புரிந்து கொள்வதற்காக இன்னைக்கு அவங்கவுங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இல்லையா? இயேசு உயிர் தெழுந்தார், அதனால அவர் உயிரோடு இருக்காருன்னு. அவர் ஏற்கனவே உயிரோடு தான் இருந்தார், இனிமேலும் உயிரோடு தான் இருப்பார். அவருக்கு முடிவே இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். இன்னைக்கு வேறு விதமாக பேசப்படுகிற விஷயங்கள் எல்லாம் யூடியூப்ல பார்க்கலாம். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நமது ஆண்டவர் காலச்சக்கரத்துக்கு அப்பாற்பட்டவர், என்றென்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவர், என்றென்றும் உயிரோடு இருக்கிறவர்.
அவர்தான் ஆரம்பமும் முடிவும். எனவே காலச்சக்கரத்திற்கு அப்பாற்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அவர் ஜீவனுள்ள தேவன். உங்களுக்காக அந்த வசனத்தை நான் இங்கே போட்டிருக்கேன். கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும், கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகள் எல்லாம் கேளும். Incline thy ear, O Lord, and hear. Open thy eyes, O Lord, and see, and hear all the words of Sennacherib, which hath sent to reproach the living God. அப்படின்ட்டு உயிருள்ள ஒரு தெய்வம், அந்த தெய்வத்திற்கு எதிராக அவரை நிந்திக்கும்படி பேசின சனகரிப்பின் வார்த்தைகள். அப்போ யாருக்கு எதிராக பேசுகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவன் யாருக்கு எதிராக பேசிட்டான்? நமக்கு ஒரு சவால் தான். நாம் பதட்டப்பட்டு அல்லது பதறி கர்த்தருக்கு நேராக நாம் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. மனம் பதறி ஒன்றி பேசக்கூடாது அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அது ஏன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை மாத்திரம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஏலோஹிம் ஹாய், ஜீவனுள்ள தேவன். அதே போல் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். டைப் பண்ணி போட்டுருங்க, சரியா? என்னவா இருக்குது இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? யோட் ஹே வாவ் ஹே, அதுக்கப்புறம் ஹாய். யோட் ஹே வாவ் ஹேன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? யார் அது? கர்த்தர். அப்போது அழகாக டைப் பண்ணி போட்டுருங்க. ஓகே, சூப்பர். நிறைய பேர் போட்டுட்டீங்க, வெரி குட். யெகோவா ஹாய், யெகோவா ஹாய், சூப்பராக போட்டிங்க. யெகோவா ஹாய். யெகோவா ஹாய் அப்படின்னா ஜீவனுள்ள கர்த்தர். த லார்ட் லிவத். இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில், கேஜிவில் த லார்ட் லிவத், ஜீவனுள்ள கர்த்தர், ஜீவிக்கிற கர்த்தர் அப்படின்னு இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணலாம். த லார்ட் லிவத், ஜீவனுள்ள கர்த்தர், ஜீவிக்கிற கர்த்தர், ஜீவனுள்ள யெகோவா, ஜீவிக்கிற யெகோவா அப்படின்னு நியரஸ்ட் ஃபார்மை இதை என்ன பண்ணிக்கலாம், டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷில் ரொம்ப சூப்பராக இருக்குது. த லார்ட் லிவத் அப்படின்னு இருக்கு. முன்னால் பார்த்தோம் ஏலோஹிம் ஹாய், இங்கே யெகோவா ஹாய். இதற்கான வசனத்தை பார்க்கலாம். நம்ம 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் இந்த வார்த்தையை, இந்த நாமத்தை நம்ம பார்க்க முடியும். த லார்ட் லிவத், யெகோவா ஹாய் அப்படின்ற இந்த வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். உங்களுக்காக அந்த வசனத்தை போடுறேன். அப்போது உங்களால் அது எப்படி புரிஞ்சிக்க முடியுது அப்படின்றத நீங்களே முடிவு பண்ண போகிறீங்க. தமிழில் உங்களுக்காக வாசிக்கிறேன். அது என் குமாரனாகிய யோனத்தானிடத்தில் காணப்பட்டாலும் அவன் சாகவே சாக வேண்டும் என்று இஸ்ரவேலை ரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். சகல ஜனங்களுக்குள்ளும் ஒருவனும் அவனுக்கு பிரதியுத்தரம் சொல்லவில்லை. தமிழில் என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் ஃபார் அஸ் த லார்ட் இஸ் லிவத் விச் சேவத் இஸ்ரேல், though it be in Jonathan my son, he shall surely die. But there was not a man among all the people that answered him அப்படின்ட்டு. இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் வித்தியாசம் பார்த்தீங்களா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்கு? த லார்ட் லிவத்ன்னு இருக்கு, ஜீவனுள்ள கர்த்தர்ன்னு இருக்கு. தமிழில் அதை விட்டுட்டாங்க, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு அப்படின்னு போட்டாங்க. இஸ்ரவேலை ரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு அப்படின்னு போட்டுட்டாங்க. இங்கிலீஷில் த லார்ட் லிவத், ஃபார் ஆஸ் த லார்ட் லிவத்ன்னு போட்டுட்டாங்க. இப்போ தமிழில் மொழியாக்கம் செய்யும் பொழுது கொஞ்சம் பிரச்சனை. நாம் சாதாரணமாக படிக்கும் பொழுது அதை கடந்து போய் விடுவோம். ஆனால் இங்கே எபிரேய மொழியில் அங்கே என்ன போட்டிருக்குன்னா, யெகோவா ஹாய் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கிலீஷில் த லார்ட் லிவத், ஓகே. தமிழில் மொழிபெயர்க்கலை. அப்போ இந்த வசனத்துக்கு இங்கே என்ன அர்த்தம் இருக்கும்? அங்கே சவுல் சொல்கிறான், என்னுடைய குமாரனாகிய யோனத்தானிடத்தில் காணப்பட்டாலும் அவன் சாக வேண்டும் அப்படின்னு இஸ்ரவேலை ரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் அப்படின்ட்டான். ஆனால் அங்கே என்ன இருக்குது? ஜீவனுள்ள கர்த்தர் அப்படின்னு இருக்கணும். இது வீட்டில் போய் யோசித்து பாருங்கள். ஆங்கில மொழி வேதாகமத்திற்கும் தமிழ் மொழி வேதாகமத்துக்கும் இருக்கிற வித்தியாசம், புரிந்து கொள்ளுதல் என்னவாக இருக்கும் அப்படின்னு. இந்த புரிந்து கொள்ளுதலே வித்தியாசமாக இருக்குது. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? புரியுதா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வேறு. தமிழ் அண்டர்ஸ்டாண்டிங் வேறு, ஆங்கில அண்டர்ஸ்டாண்டிங் வேறு. அப்போ பாருங்கள், தமிழுக்கும் இங்கிலீஷுக்குமே எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அப்போ நாம் கவனிக்கணும். மொழிபெயர்ப்பு எப்படி சில வேளை நம்முடைய புரிந்து கொள்ளுதலில் பிரச்சனையை உண்டாக்கும், அல்லது புரிந்து கொள்ளுதலில் கொஞ்சம் மாற்று கருத்தை நமக்கு உருவாக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ புரிந்து கொள்ளுதலே மாற்றுக்கருத்தை உருவாக்குவதற்கு காரணம் வார்த்தையை சரியாக மொழிபெயர்க்காதது தான். அந்த வார்த்தைகளை சரியாக மொழிபெயர்த்திருந்தா இந்த புரிந்து கொள்ளுதலில் வருகிற பிரச்சனையை தவிர்க்கலாம். இப்போ ஆங்கில மொழிக்கும் தமிழ் மொழிக்குமே இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது. அப்போ எபிரேய மொழிக்கும் ஆங்கில மொழிக்கும் வித்தியாசங்கள் இருக்குமான கண்டிப்பாக இருக்கு. அதே போல் எபிரேய மொழிக்கு தமிழ் மொழிக்குமான வித்தியாசங்கள் இருக்குது. எனவே எந்த வேதாகமாக இருந்தாலும் சரி, மூல மொழியில் படிச்சுட்டு நம்ம மொழிக்கு படிக்கும் பொழுது நம்மளை புரிந்து கொள்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதற்காக தமிழ் பைபிள் தப்புன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. அப்போ அதில் போய் படிச்சுட்டு இதில் வந்துட்டா நமக்கு ரொம்ப ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், தமிழ் இங்கிலீஷில் படிக்கும் பொழுதே நம்மளுடைய புரிந்து கொள்ளுதலில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது இல்லையா? அதை நான் சொல்கிறேன். சரியா? இப்போது நாம் இன்னைக்கு எபிரேய மொழியில் இல்லாமல் இங்கிலீஷில் தமிழை மாத்திரம் பார்த்துருக்கோம். வருங்காலங்களிலே எபிரேய மொழியிலும் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. அடுத்தது இங்கே இதோடைய முக்கியத்துவமான ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். இங்கே உங்களுக்காக இந்த மேலே வசனத்தை போட்டிருக்கேன். ஒர்க் அவுட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? சிவி பேட்டர்ன் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கொள்ளுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 2 3 4 5 வார்த்தை தானே. சரியா? கீழே அந்த ஹை அப்படின்றத ஹை அப்படின்னு போட்டிருக்கேன். அப்படியே என்ன பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டைப் பண்ணுறவங்க டைப் பண்ணி போடலாம். கண்டிப்பாக உங்களை சொல்ல வைக்க போகிறேன் நான். சரியா? நீங்கள் எப்படி டைப் பண்ணி போடுறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களை வாசிக்க சொல்ல போகிறேன். சரியா? சரி, ஓகே. இப்போ உங்களுக்காக வாசிக்க போகிறேன். கி ஹூ. முதல்ல கி ஹூ, ஹயே கா, வே ஓ ரேக், யா மே கா. மறுபடியும் வாசிக்க காமிக்கிறேன். கி ஹூ, ஹயே கா, வே ஓ ரேக், யா மே கா. அப்படியே ட்ரை பண்ணி என்ன பண்ணுங்க, வாசித்து ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இது என்னன்னு பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது லைனு. இதில் வந்து ஹாய் அப்படின்ற வார்த்தை 3வது வார்த்தையாக இருக்குது. கி ஹூ ஹயே கா அப்படின்னு இருக்கு. அப்போது ஹயே கா அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வே ஒரேக் யாமே கா அப்படின்னு வேற இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். பிக்டோகிராஃபில் முதல்ல பார்த்துடலாம். ஒரு வேலியும் ஒரு கையும் இருக்குது. ஹாய் அப்படின்னா லைஃப்னு நம்ம பார்த்தோம், அலைவ்னு பார்த்தோம், ஜீவனோடு அப்படின்னு பார்த்தோம். ஜீவனோடு. ஹாய் அப்படின்னா ஜீவனோடு, அலைவ்னு பார்த்தோம். ஒரு ஃபென்ஸும் ஒரு கையும் இருக்குது. அதாவது ஃபென்ஸும் ஒரு ஹேண்டும் இருக்குது. ஒரு வேலியும் ஒரு கையும் இருக்குது. வேலிக்கு வெளியே இருந்தால் பாதுகாப்பு இல்லை, வேலிக்கு உள்ளே இருந்தால் பாதுகாப்பு. வேலிக்கு உள்ளே இருந்தால் உயிரோடு இருக்கலாம், வேலிக்கு வெளியே இருந்தால் உயிர் போயிடும். அது பயிராக இருந்தாலும் சரி, உயிராக இருந்தாலும் சரி. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போது ஹாய் அப்படின்றது கரத்தின் வல்லமையாலே பாதுகாக்கப்படுது. அதாவது ஒரு ஃபென்ஸுக்குள்ளே வைத்து, கரங்களினாலே ஒரு ஃபென்ஸுக்குள்ளே வைத்து பாதுகாக்கப்படுகிறது. அதனால தான் ஒரு மேய்ப்பன் தன் கரங்களில் ஒரு கோலை வைத்து கொண்டு தன்னுடைய மந்தையை அந்த ஃபென்ஸுக்குள்ளே ஓட்டுவான். அந்த பட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதற்குள்ளே அவன் ஓட்டுறான். அந்த பட்டி வந்து எப்படி இருக்குன்னா சுற்றிலும் வேலி அடைக்கப்பட்டிருக்கும். அதற்குள்ளே உள்ளே கொண்டு போய் விட்டுருவான். அவன் கரம் தான் உள்ளே கொண்டு போய் சேர்க்கும். அப்போ ஹாய் வந்து கரம் ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே கொண்டு செல்கிறது. ஒரு கரமும் ஒரு பாதுகாப்பு வளையமும், அதுதான் ஹாய். அப்போ லைஃப் அப்படின்னா என்னது? பாதுகாப்பு வளையம், ஒரு ஃபென்ஸு, ஒரு கரம் அப்படின்றத நினைவு வைத்துக்கொள்ளுங்க. இப்போ உள்ளே போயிடலாம். உங்களுக்காக இங்கே வசனத்தை போட்டிருக்கேன். உபாகம் 30:20. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். For he is thy life and the length of thy days. For he is thy life and the length of thy days. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். தேவனை விசுவாசிக்கிற, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஜீவனும் தீர்க்காயுசும் யாரு அப்படின்னா அவர் தான். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடோ, அல்லது நீங்கள் சுவாசிக்கிற காற்றோ, அல்லது நீங்கள் பயன்படுத்துகிற யுட்டென்சில்ஸோ உங்களுக்கு நீண்ட ஆயுசு நாளை தரப்போவதில்லை. உங்களுக்கு நீண்ட ஆயுசு நாளை தருவது, உங்கள் ஜீவனை தருவது யாருன்னா யெகோவா ஹாய், ஏலோஹிம் ஹாய். அதாவது அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர்தான் ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் சூழ்நிலை எப்படி வேணால் இருக்கலாங்க. சுகர் இருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், என்ன லொட்டு லொசுக்கெல்லாம் இருக்கலாங்க, எல்லா பிரச்சனையும் இருக்கலாங்க, எந்த பிரச்சனை வேணால் இருக்கட்டுங்க. அதை தாண்டி அவர்தான் ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோயில் சாகாமல்
நம்முடைய ஆயுசு நாட்களை முடிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். நம்முடைய ஆயுசு நாட்கள் அவர் கரத்திலே இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் என்ன சொல்லுதுன்னா, இவனுக்கு இந்த வியாதி வந்திருக்கக்கூடாது, அவருக்கு அந்த வியாதி வந்திருக்கக்கூடாது, அவருக்கு கேன்சர் வந்துருச்சு, இவருக்கு சுகர் வந்துருச்சு, அதனால தான் அதில் செத்து போயிட்டாரு அப்படின்னு பேசுவதை பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் அவர்தான். எந்த நோயும் எந்த வியாதியும் உங்கள் ஆயுசு நாட்களில் ஒரு நொடி பொழுதை கூட குறைக்க முடியாது. இந்த உலக பழக்கத்தை, உலக வழக்கத்தை நாம் விட்டுவிட வேண்டும். ஒருவேளை அவருக்கு சுகர் இல்லாமல் இருந்திருந்தா இன்னொரு 10 வருஷம் இருந்திருப்பார் பிரதர். அது பொய், அது உங்களுக்கு அது பொருந்தாது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் அவர்தான். இப்படி பேசும்பொழுது கேட்கலாம், இப்படி வைராக்கியமாக பேசலாம் பிரதர், ஆனால் வியாதி வந்த பொழுது மற்றவங்க இப்படிலாம் நடக்கும்போது, மற்றவங்களுக்கெல்லாம் இப்படி நடக்கும்போது நம்ம பார்க்குறோம்ல, குடும்பத்திலேயே பார்க்குறோம்ல, என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம கேட்கலாம். ஏன்னா நாமெல்லாம் எப்பவுமே டபுள் ஸ்டாண்டர்டு தான். சண்டே கிளாஸில் மனிதனை படைத்தது தேவன் எழுதுவோம், ஸ்கூலில் போய் மனிதன் குரங்குலேருந்து உண்டானான்னு எழுதுவோம், அங்கேயும் மார்க் வாங்கிறோம், இங்கேயும் மார்க் வாங்கிடுவோம், உண்மை எழுதி ஃபெயில் ஆக மாட்டோம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சே? நாம் எப்பவுமே அப்படித்தான். ஏன்னா அப்படி இந்த உலகம் நம்மை வளர்த்து வைத்திருக்கிறது. ஆனால் அப்படி அல்ல. நான் சொல்கிறேன், நாம் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கணும். எந்த வியாதியும், எந்த சூழ்நிலையும், எந்த அரசாங்கமும், எந்த மதமும், எந்த மார்க்கமும், எந்த மனிதனும், எந்த வியாதியும் எதுவும் உங்கள் ஆயுசு நாட்களில் ஒரு நொடி பொழுதை கூட குறைக்காது. ஏனென்றால் வேத வசனம் சொல்கிறது, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். இதை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது நான் ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். எனக்கு ஒரு 18 வயசு முடிஞ்சு 19 வயசு இருக்கும் பொழுது நான் அப்போ வேலைக்கு போயிட்டேன். நான் ஸ்கூல் படித்து முடிச்சதுமே அதுக்கப்புறம் படிக்க முடியல, அதனால் வேலைக்கு போயிட்டேன். ஒரு வேலை செய்து கொண்டிருந்தேன். அதுவும் முதியோர் கல்வி ஆசிரியராக தான் வேலை செஞ்சேன். அந்த காலகட்டங்களில் எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை, எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம். 23 வயசு வரைக்கும் இந்த ஹார்ட் ப்ராப்ளத்தோடு போராடினேன். அப்போது எனக்கு வேலை தந்த, எனக்கு அந்த வேலையை தந்து என்னை ஆதரித்த ஒரு ஸ்தாபனம் YMCA அப்படின்னு சொல்லுவாங்க. YMCA ஊட்டியில் இருக்க அந்த ஊட்டி YMCAயில் தான் நான் வேலை செஞ்சேன். அவங்க மூலிமா தான் அந்த முதியோர் கல்வி நடத்தினேன். அதனுடைய செக்ரட்டரி சாமுவேல் ஹவர்ட், அவரை மறக்க மாட்டேன். அவர் என்ன பண்ணார், அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் இப்படி இருக்கிறத பார்த்து வசதி வாய்ப்புகள் இல்லாத எனக்கு என்ன பண்ணார்னா, அவரே ஒரு பெரிய ஒரு டாக்டர்கிட்ட, அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாரு, அந்த டாக்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி எனக்கு கொடுத்தாரு. என்னென்னா, இவனுக்கு என்னன்னு பார்த்து நீங்கள் முடிவு பண்ணி ஒரு சொல்லுங்கள் அப்படின்னும் பொழுது அவர் எல்லாம் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு சொன்னாருக்கு, ஹார்ட்டில் உனக்கு ப்ராப்ளம், ஒரு வால்வு போயிடுச்சு உனக்கு, அதனால தான் உனக்கு இந்த ப்ராப்ளம், ஆப்ரேஷன் பண்ணிட்டா உனக்கு சரியாயிரும், நாங்களே ஹெல்ப் பண்ணுறோம். YMCA செக்ரட்டரி வேறு எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதனால நாங்களே ஆப்ரேஷனுக்கு உதவியெல்லாம் செய்கிறோம், பட் நீ கொஞ்சம் காசு சேர்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போது வெளியே வந்து எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. ஏன்னா நான் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறேன். அப்போ சொன்னேன், என்ன ஆண்டவரே, இவ்வளோ காலம் உமக்காக வாழ்ந்து இப்படியெல்லாம் நம்பி கடைசியில் நமக்கு இப்படி ஒரு நிலைமையை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொன்னேன். அப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, அந்த மழையில் நான் நடந்து போயிட்டுருக்கேன். நான் அழுகிறது யாருக்குமே தெரியாது, பயங்கரமாக அழுதுட்டு போகிறேன், ஏன்னா மழை தானே, யாருக்கு தெரியும். அப்போது திரும்ப டாக்டர்கிட்ட வந்தேன், வந்து கேட்டேன், டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண எவ்வளோ வருஷம் டாக்டர் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு. தம்பி, ஒரு 10-15 வருஷம் உனக்கு பிரச்சனையாக இருக்காதுப்பா, அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது வரும், என்ன வேணால் நடக்கணும், அந்த வால்வு ரீப்ளேஸ் பண்ணும், ஒருவேளை நான் ஆப்ரேஷன் பண்ணாட்டா தம்பி ஒரு 3 வருஷம் உயிரோடு இருப்ப, செத்து போயிடுவேன் அப்படின்னாரு. ஓகே டாக்டர், நான் வந்து இப்போதைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதில்ல டாக்டர் அப்படின்னா. சாகிறதுக்கு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னாரு. இல்லை டாக்டர், அவ்வளோதான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வெளியே வந்து ஆண்டுகிட்ட சொன்ன, ஆண்டு ஒரே நம்பியிருக்கிறேன், செத்தாலும் உயிரோடு இருந்தாலும் நீ தான் என்னுடைய தெய்வம், இந்த காலகட்டத்தில் நம்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் நம்புகிறேன், எந்த மெடிசன்ஸும் நான் இருக்க போகிறது இல்லை ஆண்டவரே, நான் அப்படி தான் இருக்க போகிறேன். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணால் 15 வருஷம் இருக்கலான்றாரு, ஆப்ரேஷன் பண்ணாட்டா 3 வருஷத்தில் செத்து போயிடும்ன்றாரு. 3 வருஷத்தில் உங்ககிட்ட வரதில் எந்த பிரச்சனையும் எனக்கு ஒன்றும் இல்லை, எதுக்கு வாழ்ந்து போராடி அதுக்கப்புறமும் அந்த வாழ்வை மாற்றணுன்றாங்க, லைஃப் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, முடியாது ஆண்டவரே. வீட்டில் இருக்கவங்களாம் திட்டினாங்க, YMCA செக்ரட்டரி என்னை பயங்கரமாக திட்டினார், என்னடா தம்பி உனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன், நீ பண்ணிக்கோ, உனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிலாம் சொன்னார். நான் எல்லோருடைய காண்டாக்டையும் கட் பண்ணிவிட்டு, அந்த காலத்தில் மொபைல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் போய் பார்த்தா தானே உண்டு, நான் எல்லாருடைய உறவுகளையும் கட் பண்ணிவிட்டு நான் போயிட்டேன். போய் ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த வியாதியிலேருந்து நீங்கள் காப்பாற்றினா உண்டு, காப்பாற்றாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி எனக்கு 54 வயசாச்சு, உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன். இந்த வசனம்தான், அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர்.
வால்வை ரீப்ளேஸ் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணால், இல்லைன்னா 3 வருஷத்தில் போய் சேர்ந்துருவேன். நான் இன்றைக்கி உயிரோட தான் இருக்கேன். நான் இதை மறந்துட்டேன். நானும் என்னோட நண்பர், அவர் ஒரு ஊழியக்காரர், 2 பேரும் திருப்பத்தூருக்கு ட்ரெயினில் போயிட்டு இருந்தோம். அவர் அப்பர் பர்த்து, நான் மிடில் பர்த்து, 2 பேரும் படுத்து தூங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த மனுஷன் ஒரு தீர்க்கதரிசி. அப்பர் பர்த்தில் படுத்துருந்தவர் திடீர்னு தூங்கிட்டு இருக்க என்ன 4 தட்டு தட்டினார். தட்டி ஆளர் என்ன ஆச்சோ, அவருக்கு ஏதோ ஆச்சோ, என்னமோ பிரச்சனை போல இருக்கு. அவருக்கு எந்திரிச்சு உட்காந்து அவர் சொல்கிறாரு, பிரதர் நீங்கள் செத்து போயிருந்தா ஒரு 15 வருஷம் இருக்குல்ல, புல்லெல்லாம் முளைச்சிருக்குல்ல உங்கள் கடற்கரை தோட்டத்தில் அப்படின்னாரு. அந்த மனுஷனுக்கு ஒன்றுமே தெரியாது. பகீர் இருந்துச்சு, இந்த ஆளுக்கு எப்படா இதெல்லாம் தெரியும். உடனே ஆண்டவருக்கு நன்றி சொன்ன, ஆண்டவரே நினைப்பூட்டு நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். அப்புறம் 2 பேரும் நைட்டு ஜாம் பண்ணோம். அப்போ அவர் சொன்னார், பிரதர் ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, அதனால தான் ஆண்டவர் உங்களை உயிரோட வச்சிருக்கிறாரு. அவர் பாருங்கள் உங்களை இவ்வளோ கிருபை பாராட்டியிருக்காரு, நீங்கள் ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னாரு. ஆனால் நான் ஊழியத்துக்கு வரலை. அதுக்கப்புறம் மண்டை உடஞ்சி தான் வந்தேன். ஏன் அதை சொல்கிறேன்னா, அவரை நம்பினதற்கு பிரதிபலன் என்னன்னா, அவர் தான் ஜீவனும் அவர் தான் தீர்க்கு ஆயுசுமானவர் என்பதை அவர் நிரூபிச்சிட்டார். ஏன்னா அவர் உயிருள்ள தேவன். அதான் சொன்னேன், ஏலோஹிம் ஹாய், யெகோவா ஹாய். அவருக்கு முடிவும் இல்லை, ஆரம்பமும் இல்லை, டைம் ஃப்ரேமுக்கு அப்பாற்பட்டவர். நாம் சாப்பிட்ற சாப்பாடுனாலேயோ, நம்முடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரினாலேயோ, நம்ம பார்க்குற ட்ரீட்மெண்ட்னாலேயோ உயிரோடு இல்லை. அதற்காக அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல, அதை பார்க்கறனால கிடையாது, அதை பார்க்காதனாலையும் கிடையாது. கர்த்தர் நமக்கு உணர்த்தும் போது நாம் அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறனால நமக்கு தீர்க்காயுசும் ஜீவனும் உண்டாவதில்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க பொது புத்தி, அந்த பொது புத்தியில் கர்த்தர் கொடுத்துருக்க ஞானத்தில் நாம் சில வேளைகளை நம்ம மெடிசின்ஸ் எடுக்கிறோம், நாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். அது நமக்கு கர்த்தர் கொடுத்தது. என்னை போல் வசதி வாய்ப்பு இல்லாத காலகட்டங்களில் என்ன பண்ண முடியும், வேறு வழியே இல்லை. அதாவது மெடிசனே ஒருவேளை அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா மெடிசனை அந்த காலத்திலேயே மாதம் நான் 5000 ரூபாய்க்கு மெடிசன் வாங்கியிருக்கணும். அன்றைக்கி எனக்கு சம்பளம் 500 ரூபா. 500 ரூபாயில் மாதம் 5000 ரூபாய்க்கு எங்கே போய் நான் மெடிசன் வாங்குவேன்? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தால் வால்வை ரீப்ளேஸ் பண்ணுனா அதுக்கு ஒரு 10 வருஷம் என்ன பண்ணும், மெடிசனில் தான் இருக்கணும். இன்றைக்கி இருக்க மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி அன்றைக்கி இல்லை. மருந்து வாங்கவே காசு இல்லை. அதனால் கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார், இன்றைக்கி இருக்கிறேன். ஸோ முடிவெடுக்கும் ஒரு நேரங்களில், முடியாத சூழ்நிலையில் கர்த்தர் தான் ஜீவன், அவர் தான் தீர்க்காயுசம் என்பதை அவர் நிரூபிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நிரூபித்தார். அதனால் இந்த வார்த்தையை படிக்கும்போது எனக்கு ரொம்ப அவர் ஞாபகம் வந்துடும். ஆண்டவரே எவ்வளோ கிருபை பாராட்டுறீங்க. உங்களுக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா உங்கள் வாழ்க்கை ஒருவேளை இனி இப்படி தான், இதுக்கு மேலே வாழ்க்கை இல்லை, முடிவு பண்ணிட்டாங்க டாக்டரு, இல்லை இதுக்கு மேலே எந்த ப்ரொசீடிங்ஸும் இல்லை, இப்படியே தான் காலம் கழிக்கணும், இல்லை போய் சேர்ந்துருவோம், இல்லை இப்படி ஆயிடுவோம் அப்படின்னு யார் சொன்னாலும், மெடிக்கல் சொன்னாலும் நீங்கள் நம்ப வேண்டியது இந்த வேத வசனத்தை. அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த பொது புத்தியில், அந்த அறிவில், அதற்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் ஆண்டரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரை இந்த மெடிசனால் நான் உயிர் வாழலை, இப்படி வார்த்தையினால், இப்படி வசனத்தினால, இந்த சரீரத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிற நீர் சொன்னபடினால நான் உயிர் வாழ்கிறேன். அதனால என் ஆயுசு நாளில் ஒரு நொடி பொழுத கூட நான் இழக்க போகிறதே இல்லை, நீர் என் கூட இருக்கிறீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அதனால தான் ஹாய்ன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு யூதனுடைய கழுத்துலையும் தொங்கும். ஏன்னா அவன் உயிரோடு இருப்பதற்கு காரணம், மனிதர்கள் அவனை மேற்கொள்ளவில்லை, பிசாசு அவனை மேற்கொள்ளவில்லை, வியாதி அவனை மேற்கொள்ளவில்லை, சூழ்நிலைகள் மேற்கொள்ளவில்லை, காலங்கள் மேற்கொள்ளவில்லை, சதித்தட்டங்கள் மேற்கொள்ளவில்லை, எதுவும் மேற்கொள்ளவில்லை. இன்றைக்கும் அவன் உயிரோடு இருக்கிறான். உலகத்திலேயே அதிகமாக நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, கொல்லப்பட்டு, துரத்தப்பட்டு, வெறுக்கப்பட்டு திரிந்த ஒரு குலம் இன்றைக்கும் உயிரோடு இருப்பது யாராலனா, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று சொன்னதான எலோஹிம் ஹாய், யெகோவா ஹாய் தான் காரணம். அப்போ ரட்சிக்கப்பட்ட நமக்கும் வாழ்க்கை அவர்தான். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாம் ஒடுங்கி போவதில்லை. என்னதான் மெடிக்கல் சொன்னாலும், என்னதான் மனிதர்கள் பயப்படுத்தினாலும், என்னதான் யார் என்ன சொன்னாலும், அதை தாண்டி நாம் வாழ்ந்து இந்த உலகத்திலே கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற போகிறோம். இன்றைக்கும் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா ஊழியக்காரனாக இருக்கிறபடினால தான் நான் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன், உயிரோடு இருக்கிறனால பேசி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இத்தனை விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு காரணம் என்னென்னா, அவர் எனக்கு கொடுத்ததான ஒரு வாய்ப்பு, அவர் கொடுத்ததான ஒரு ஜீவன், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அதனால் இந்த வசனத்தை எப்பொழுதுமே நீங்கள் மனப்பாடமாக வைத்து கொள்ளணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கான ஒரு வாக்கு தத்தத்தில் ஒரு வாக்கு தத்த வசனம் என்னென்னா, இது தான் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் உங்கள் வாழ்க்கையில், நீங்கள் சாப்பிட்ற மெடிசனில் இல்லை, நீங்கள் வாழ்கிற சூழ்நிலையில் இல்லை, நீங்கள் சுவாசிக்கிற காற்றுல உங்கள் வாழ்க்கை இல்லை,
எல்லாமே பொல்யூட்டட், எல்லாமே பிரச்சனை தான். ஆனால் அதை தாண்டி அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். இதை புரிய வைக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, சாவுக்கு ஏதுவான எதை குடித்தாலும் நீங்க சாக மாட்டீங்கன்னு சொன்னாரு. அதற்காக ஒரு பாட்டில் பாய்சனை குடிச்சா உயிரோட இருப்போமா அப்படின்னு கேட்டால் செத்து போயிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் எவ்வளவுதான் உங்களுக்கு எதிராக நின்றாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? அது அப்படியே லிட்டரலாக இருக்கக்கூடாது, இந்த வசனத்தை வைத்து புரிஞ்சுக்கொள்ளணும். என்னதான் எதிராக இருந்தாலும் உங்க சாப்பாடை பொல்யூட் பண்ணிட்டாங்க, உங்க காத்தை பொல்யூட் பண்ணிட்டாங்க, உங்க வாழ்க்கையை பொல்யூட் பண்ணிட்டாங்க, உங்க கேரக்டரை பொல்யூட் பண்ணிட்டாங்க, என்னத்தை பொல்யூட் பண்ணாலும், என்னத்தை கெடுத்து போட்டாலும் உங்க ஜீவனை, உங்க ஆயுசை ஒருவனாலும் குறைக்கவோ ஒன்றும் செய்யவும் முடியாது. நீங்கள் பத்திரமாக அவர் கரங்களிலே இருக்கிறீங்க. ஒவ்வொரு யூதனும் எப்படி தன்னுடைய களத்தில் ஹாய்ன்ற வார்த்தையை போட்டிருக்கானோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர், வாழ்க்கை தருகிற பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். அவன் வெளிப்படையாக போட்டிருக்கான், நமக்குள்ளேயே ஆண்டவர் இருக்கிறார். அப்போ அவரை நினைவு கூறுவதற்கு இந்த வசனத்தை நாம் எப்பொழுதுமே சொல்லி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். மறந்துடாதீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காக மறுபடியுமாக நம்ம உள்ள வந்துடலாம். ஹெய்த் அப்படின்னும் பொழுது ஹேத்து, யோடு, டவ். இல்லை ஹெய்த் அப்படின்னு சொல்லும்போது பிக்டோகிராஃபில் ஒரு ஃபென்ஸு, ஒரு கை, ஒரு சிலுவை. இந்த எழுத்து பேர் ஹெய்த்து. லைஃபு, ஒரு சிலுவை. அப்படின்னா அலைவ் அண்ட் கிராஸ். அலைவ் வாழ்தல், உயிரோடு இருத்தல், ஜீவனோடு, ஒரு சிலுவை. அப்போ இந்த ஹெய்த்ன்ற எழுத்து உன்னை சொல்லுது, சிலுவையினால தான் வாழ்க்கை, சிலுவை தான் உன்னை வாழ வைக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் நல்ல அப்படின்னாரு. இப்போ நாம் என்ன நினச்சிட்டோம்? பிரச்சனை, பாடு, போராட்டம், கஷ்டம், இதை சுமந்து செல்லணுன்ட்டு. அப்படி அல்ல. சிலுவை என்பது அவரை சார்ந்து வாழ்வது, இஷ்டப்படி வாழாமல் அவர் சித்தப்படி வாழ்வது. உலகத்திலேயே கடினமான விஷயம் என்னன்னா, இஷ்டப்படி வாழாம அவர் சித்தப்படி வாழ்வது தான். புரியும்படியாக சொல்லணும்னா, டிராஃபிக் ரூல்ஸை மதித்து 100க்கு 100 மதித்து வண்டி ஓட்டுறது எவ்வளோ கஷ்டமோ. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? இந்த வாகனம் ஓட்டுறவங்களை கேட்டால் தெரியும். சென்னையில் வண்டி ஓட்டுறவங்களை கேட்கணும், டிராஃபிக் ரூலை மதித்து நீங்கள் வண்டி ஓட்டுறீங்களா டெய்லின்னு கேட்டால் யாரும் இல்லை. பாருங்கள், இப்பயே கையை காமிக்கிறீங்க. டிராஃபிக் ரூலை மதிக்கவே மாட்டோம். அதுவும் சென்னையில் முடியவே முடியாது. சந்து முந்தில் போகணும். அப்படி அந்த என்ன சொல்கிறது, ஆரஞ்சு லைட்டு வந்தாலும் அது எதற்கு? அதை பார்த்துட்டு என்ன பண்ணி ஸ்லோ பண்ண, அதெல்லாம் கிடையாது, பறந்துடுறது. அப்போ எப்படி டிராஃபிக் ரூலை மதிக்காமல் வாழ்வது எளிதோ, அதே போல் கிறிஸ்துவினுடைய பிரமாணங்களை மதிக்காமல் வாழ்வது இன்னைக்கு எளிது என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஏன்னா இந்த உலகம் நம்மளை அப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கு. டிராஃபிக் லைட்டை மதிக்கக்கூடாது, போலீஸ்காரன் இல்லையா போயிடணும், கேமரா இல்லையா போயிடணும், இருந்தால் நிற்கணும், கேமரா இருக்கணும், இல்லைன்னா போலீஸ்காரங்க இருக்கணும். 2 பேரும் இல்லைன்னா டிராஃபிக் லைட்டை என்ன பண்ண மாட்டோம், மதிக்க மாட்டோம். நான் எல்லா தேசத்துலையும் போயிருக்கேன், எல்லா தேசத்துலையும் அப்படின்னா ஒரு முறை மலேசியாவுக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்துமே சொல்கிறேன், இங்கே டிராஃபிக் லைட்டு இல்லை கேமரா இருக்குது, அதனால் படம் பிடிச்சிடும், நிறுத்துன்றாங்க. அங்கே போனீங்க டிராஃபிக் லைட்டுக்குள்ளே கேமரா இல்லை, உட்டு அப்படின்றாங்க, வேகமாக போன்றாங்க. அப்படின்னா அங்கே யூஸ் பண்ண அந்த வெய்ஸ்ன்னு ஒரு கூகுள் மேப் மாதிரி வெய்ஸ்ன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது எங்கெல்லாம் கேமரா இருக்குது, எங்கெங்கே டிராஃபிக் லைட்டுக்குள்ளே கேமரா இருக்குது எல்லாமே காமிச்சிருது. அதில் வேறு முன்னால் போகிறவன்ட்டு நம்ம பின்னால் வந்து கான்டாக்ட் வேறு பண்ணலாம். வண்டிக்குள்ளே அவன் போயிட்டு இருக்கும்போது இங்கேருந்து கான்டாக்ட் பண்ண, முன்னால் போலீஸ்கார் இருக்காரா, அங்கே வந்து டிராஃபிக் லைட் இது இருக்கா, எல்லாம் கேட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அவன் போரானே தவிர சட்டதிட்டங்கள் அவனுக்கானது தான், அதை மதித்தால் அவனுக்கு அது சேமம் என்பதை புரியாமல் ஓடுவதை பார்க்கிறோம். அப்போ என்னன்னா, கிறிஸ்துவின் சிலுவையை எடுத்து பின்பற்றுவது என்னன்னா, ஒழுங்கா வாழ்வது என்பது கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது, சிலுவையை போல தான் இருக்கும். ஆனால் ஃபாலோ பண்ணிட்டோம்னா வாழ்க்கை, சிலுவையினால் தான் வாழ்வு. அப்போ சிலுவையை எடுத்து பின்பற்றுவது என்பது ஒரு கடினமான விஷயமே அல்ல. டிராஃபிக் ரூலை மதித்து நடப்பது என்பது கடினமான விஷயமே அல்ல. அப்படி அதை மதித்து நடக்கிறவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க. நிறைய பேர் இன்றைக்கும் டிராஃபிக் ரூல் படி நடக்கிறவங்க இருக்கிறாங்க. இதே நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரியில் போனீங்கன்னா மிட் நைட் 12 மணிக்கு இருந்தாலும் டிராஃபிக் லைட் போட்டால் எதுவும் கேள்வி கேட்க மாட்டான். அவன் பாட்டு நின்று தான் போவான். கேமரா இருக்காது, அங்கே போலீஸ்காரன் இருக்க மாட்டான். ஆனால் டிஃபால்ட்டாக அவங்களுக்குள்ள ஒரு ஒழுக்கம் வந்துருச்சு. அதில் சில பேர் இருப்பாங்க, பேலியாளின் மக்கள் இருப்பாங்க, அவங்க கிராஸ் பண்ணி போவாங்க. பொதுவாக ஒரு 90%, 99% ஜனங்கள் வெயிட் பண்ணி தான் போவாங்க. அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்துவின் பிரமாணங்களை கை கொண்டு நடப்பது என்பது
ஒரு சில வேளைகளிலே போராட்டமானதாக நமக்கு தெரியலாம். ஆனால் மதித்து நடக்கும் பொழுது ஷேமத்தை நாம் கண்டடைவோம். அவரே ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்போ ஹெய்த் என்ற லெட்டரு லைஃபையும் சிலுவையையும் சொல்லுகிறது. அப்போ சிலுவையினால் வருகிற வாழ்க்கையை சொல்லுகிறது. லைஃப் அண்ட் கிராஸ், அதுதான் ஹெய்த் என்ற எழுத்து. எத்தனை பேருக்கு புரிஞ்சவங்களாம் கரங்களை வைத்து காமிக்க பார்க்கலாம். ஓகே. ஸோ இது வரைக்கும் பொறுமையாய் கேட்டு கவனித்து பதில் சொன்ன வாசித்த உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம். அது வரைக்கும் மாறாத கர்த்தருடைய கிருபை நம்மை ஆளுகை செய்யட்டும். ஷலோம். லைலா டவ்.